அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக அணில் குஞ்சுகள் ரொம்ப பூரிப்படைஞ்சு மரத்துக்கு தாவிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை பில்டிங் தாவிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மரத்தை தாண்டி கட்டடத்தை தாண்டி கண்டம் விட்டு கண்டம் தாவிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 நாளாக பூரிப்பாக அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எதற்கான இந்த பூரிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சமீபத்தில் தாவேக்கா கட்சி மனுவை உச்சநீதிமன்றத்தில் போடுறாங்க. என்ன ஒன்று பெட்டிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்த கரூர் துயர் சம்பவத்துக்கு எஸ்ஐடி விசாரணை வேண்டாம், எங்களுக்கு சிபிசிடி விசாரணை வேணும்னு சொல்லி ஒரு மனு ஒன்று போடுறாங்க. அது மதுரையில் போடுறாங்க. அது அப்படி ஒரு தட்டி விட்டு வீட்டை பார்த்துப்போ பல சம்பவம் வரை பண்ணிவிட்டு நீ வர இங்கே சிபிசிடி வரை கேட்குறேன்னு சொல்லி ஒரு அனுப்பி விட்டாங்க. அப்போ கெதிகலங்கி போய் தாவைக்கு என்ன பண்ணிச்சு, நேரம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஹானரபிள் நீதியரசர் மகேஸ்வரி அவர்கள் ஒரு 4 கேள்வி நறுக்குன்னு தமிழ்நாடு அரசை பற்றி கேள்வி கேட்டாங்க. நியாயமான கேள்வி, தேவையான கேள்வி கூட, அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதில் அணில் குஞ்சுகள் இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படி ஒரு பெரிய மரத்துக்குள்ளே அணில் பார்த்தா எப்படி கொச்சன்னு இருக்குமோ அந்த மாணிக்க மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தாவேக்கா கட்சி சார்பாக ஒரு மனு, ஆதவர்ஜன் சார்பாக ஒரு மனு, அதுபோக பிஜேபி கட்சி சார்பாக. என்னடா ஆதவர்ஜனா ஓகே, தாவேக்கா ஓகே, என்னடா பிஜேபின்னு கேட்குறீங்க. பிஜேபி கட்சி சார்பாக ஜிஎஸ் மணிங்கிற ஒரு மனு. அதுக்கு பிறகு தாவேக்கா கட்சியில் அந்த தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, அந்த பாதிக்கப்பட்டக்கூடிய 2 பேர் சார்பாக ஒரு மனு. கிட்டத்தட்ட 5 மனுக்கள் சிபிஐ விசாரணைகளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சு அந்த மனு போகுது. இதில் நீதிமன்றம் நறுக்குன்னு சில பல கேள்விகளை கேட்டிருந்தாலுமே, இந்த தாவேக்கா தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா, இவங்க மோசமானவங்க, அயோக்கியமானவங்க நமக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ மோசமாக இருப்பாங்க, இவ்வளோ ஐக்கியத்தனமாக இருப்பாங்க, நினச்சி கூட பார்க்க முடியல. 8 திமுக கட்சிக்கு ஒரு தாவேக்காவுக்கு சமம், 10 ஏடிஎம்கேக்கு சமம், 100 ஹிட்லருக்கு சமம் ஒரு தாவேக்கா கட்சி. ஏன்னா அவ்வளவு பாசிசம், அவ்வளவு பொய் செய்தி பரப்புறதுல ரொம்ப மெனக்கிடுவாங்க. அப்படி நீதிமன்றத்துக்கு விபூதி அடிக்க பார்த்துருக்குறாங்க. ஒரு 2 பேர் மனு போட்டாங்க. ஒருத்தர் பன்னீர்செல்வம், அது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 9 வயசு சிறுவன் அந்த கரூர் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு போய் இறந்து போகிறார். அவருடைய அப்பா தான் பன்னீர்செல்வம். அவர் மனு போகிறார். எங்கே மனு போகிறாரு, உச்சநீதிமன்றத்தில் மனுவை போகிறாரு, இந்த வழக்கை நீங்கள் சிபிக்கு மாற்றிங்கன்னு சொல்லி. யாரை வச்சு வழக்கு போகிறாரு, அமன் மாலிக் என்கின்ற ஒரு பெரிய அட்வொகேட்டை வச்சு வழக்கு ஒன்று போகிறார். சரிட்டு பையனை இறந்துட்டார், ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு நியாயம் கிடைக்கணும் என்கிற அடிப்படையில் மனுவை போட்டிருப்பார் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுருந்தாலும், 2வது ஒன்று நடக்கு. யாருன்னா செல்வராஜ் என்கிற தலைமையில் இன்னொரு ஒரு பெட்டிஷன் ஒன்று போகுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி சந்திராங்கிறவங்க அந்த பொதுக்கூட்டத்தில் போன இடத்துல இறந்துட்டாங்க. அப்போ அது சார்பாக இந்த செல்வராஜ்ங்கிற சார்பாக ஒரு மனு ஒன்று போடுறாங்க. அவர் சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் நாராயண்கின்ற வழக்கறிஞர் அவர் சார்பாக ஆஜராகிறாங்க. இதில் பெரிய விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த 9 வயசு சின்ன பையன் சொன்னோம் தெரியுமா, பிருத்திவிக்கு, இந்த பிருத்திவிக்குடைய அப்பா தான் பன்னீர்செல்வம். கிட்டத்தட்ட அந்த பையன் பிறந்து 6 மாதத்தில் விட்டு போனவர், அந்த பையனுக்கு 9 வயசாயிருச்சு. இப்போ அந்த பையன் இறந்துட்டார். அந்த பையனுக்கு சர்மிளா என் பொண்ணு தாங்க. பிரித்திக்குங்கிறது என் பேரன் தான் தவந்துட்டாங்க. அவர் என் மருமகனா இல்லைங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல. இறக்குற வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டி கூட பார்க்காத ஒருத்தன் தான் இந்த பன்னீர்செல்வன்கின்ற ஒருத்தர். அவன் எப்பயோ கல்யாணம் பண்ணி 10 வருஷம் 11 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 12 வருஷம் ஆகுது. அவன் இது வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு பால் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. அது உங்கள் குடும்ப பிரச்சனை, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். என்ன இருந்தாலும் அது அவருக்கான பையன்தான், வாரிசு அடிப்படை பையன் தான், மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு விஜய் ரசிகர் எப்படிப்பட்ட மனநிலை இருப்பேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இவங்க முழுக்கவே தலைவன் எப்படி இருப்பானோ, குடும்பத்தை பார்க்காம, எதையும் கண்டுக்கிடாமல், பெத்த தாயை பார்க்காம, வளர்த்து விட்ட அப்பாவை பார்க்காம, தந்தையை பார்க்காம, ஏறி மிதித்து எப்படி இருக்கிறாங்களோ பாருங்கள். நீங்கள் அப்படியே பாருங்கள், விஜய் எப்படியோ அப்படி தான் பன்னீர்செல்வம் இருந்திருக்காரு. அவர் வீட்டில் மனைவியை பார்க்குறது கிடையாது, பிள்ளையை பார்க்க போகிறது கிடையாது, எதுவுமே இல்லை.
அவங்களுடைய மனைவி இருக்காங்க தெரியுமா, அந்த மனைவி கணவனால் கைவிடப்பட்டேன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டாங்க. பிருத்திவிக்கு ஏதாவது ஒரு அரசு சலுகை கிடைக்கும் இது மூலமாக, இப்படி குழந்தைக்கு அப்பா பராமரிப்பில் வளரலை அப்படின்னு சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டாங்க 2023. ஆனால் பாருங்கள், பன்னீர்செல்வத்துக்கு அவ்வளவு ஆசை பிரியும் பையன் மேலே. பையன் இறந்துட்டான், பையன் இறந்தாது அவங்க குடும்ப பிரச்சனை, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், நமக்கு தேவையும் கிடையாது. ஆனால் இவங்களது மோசமான மனநிலை நினைக்கும் போது எவ்வளோ நமக்கு அருவருப்பாக இருக்குது பாருங்கள். எப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க அவர் நேராக ஒரு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞரை வச்சு ஒரு ரிட் பெட்டிஷனை போடுறாங்க, சிபிஐ இந்த வழக்கை மாற்றுங்கன்னு சொல்லி. யாரா நீங்களாம் ஏன் இவ்வளோ பெரிய மாஃபியா டீம் எப்படி வேலை பார்க்காங்க பாருங்க. இவங்க நீ இவ்வளவு ஒரு அரக்க குணம், மோசமான சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்களுக்கு ஜீர்ணிக்க முடியல தான் பார்க்கும்போது கேட்கும்போது. உண்மையிலே அந்த மனைவி, அவருடைய பன்னீர்செல்வத்தோட மனைவி, அதை பிரித்திக்கூடிய அம்மா, அந்த அம்மா பேசும்போது கண்ணீர் தேம்ப அழுகிறாங்க. வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதே தங்களுக்கு தெரியாது என அவர்கள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர். அந்த அம்மாவுடைய அம்மா இருப்பாங்கள்ல, அதை பிரித்திக்கூடிய ஆட்சி இருக்காங்களா, அந்த பாட்டி பேசுகிறாங்க, பிறந்திலேருந்து என் பையனை பார்க்க வரல, என் பேரனை நாங்கள் தான் வளர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இவன் அப்பா பையன் மேலே நீதி கிடைக்கணுங்காண்டி சிபிசிஐடி வழக்கு போயிருக்கிறாங்க. இது ஒரு பக்கத்தில் இருக்குது. ரெண்டாவது ஒருத்தர் செல்வராஜ்ங்கிறவர், அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அவருக்கு மற்றொரு மனுதாரர் செல்வராஜ் தனது பெயரில் வழக்கு தொடரப்பட்டதே தனக்கு தெரியாது என கூறியது மற்றும் ஒரு அதிர்ச்சியாக உள்ளது. இப்போ என் மனைவி இறந்துட்டா, அப்போ மனைவி இறந்ததுனால என் பையனுக்கு வேலை கிடைக்கி அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே கட்சிக்காரங்க உதவி பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு? விஜய்க்கு. எடுத்து பெற்றது அம்பலமாகியுள்ளது. அதிமுக நிர்வாகியும் ஏமூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவருமான VCK பாலகிருஷ்ணனே தன்னை ஏமாற்றியதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்றும் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். அவர் உதவி பண்ணி கையெழுத்து வாங்கி அவர் பேரில் ஒரு மனு கொடுக்குறாங்க. ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்கன்னா அவங்க நாலேஜ் இருக்கணும். அங்கே பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்படாதவங்க யார் வேணால் வழக்கு கொடுக்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் வழக்கு தொடுப்பாங்க நீதிமன்றத்தில், அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு, வித் நாலேஜ் பர்சனாக இருக்கணும், அந்த வழக்கு பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே இல்லாமல் எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். நீதிமன்றத்துக்கு உபயோகிக்க பக்கம் பாருங்க. மனைவி சந்திரா உயிரிழந்த சோகத்தில் இருந்த செல்வராஜிடம் அவரது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி மனுவில் கையெழுத்து பெற்றது அம்பலமாகியுள்ளது. அது சின்ன சின்ன வழக்கறிஞர்லாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடக்கூடிய பெரிய பெரிய வழக்கறிஞரை வச்சு ஒரு டீமை உருவாக்கி, ஒரு செட்டப்பை உருவாக்கி, இதெல்லாம் உண்மையிலே அயோக்கியத்தனமா இல்லையா? மொத்த உருவமாக இருக்காங்க. பாசிசத்துடைய மொத்த உருவமாக டிவிகே கட்சி இருக்குது. இது வளர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்தியாக. நம்ம தாவேக்காவை எதிர்க்கிறோம்னா நமக்கு என்ன பங்காளி சண்டையா? ஏன் இடத்த பிடிங்கிட்டாங்களா? கிடையாது. டிஎம்கே ஆட்சிக்கு மோசம் பண்ணுவான். எதிர்கட்சியாக இருக்கும்போது நல்ல மணிக்கு வேஷம் போட்டுக்கிடுவாங்க டிஎம்கே. ஆனால் தாவேக்கா அப்படி கிடையாது. அவன் நீங்கள் ஆட்சிக்கு இருந்தாலும் ஆட்சிக்கு இல்லாட்டாலும் ஒரு நெரட்டிவை செட் பண்ணி ஒட்டுமொத்த பேர் நம்ப வைக்கிறதுக்கு ஒரு ரூட்டிங்கிற ஒரு ஸ்கேமை உருவாக்கி, ஒரு டீமை மாஃபியா கும்பல் உருவாக்கி வச்சு, நடிகர்கள் இருந்து செலிப்ரிட்டி வரைக்கும் ஒரு அஜெண்டா உருவாக்கி அவங்களால ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸராக இணையதளத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆட்சிக்கு வரல, ஒரு தேர்தல் சந்திக்கலை, அதுக்குள்ளே இவ்வளவு ஒரு மோசமான செயலை செய்கிறாங்கன்னா, இவங்க வளர்ந்தாங்கன்னா கற்பனை கூட பண்ண முடியாது. அதனால தான் நம்ம டிவிக்கவே எதுக்கிற காரணம், முக்கியமான காரணம் அதை. வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. விஜய் படம் நமக்கு பிடிக்காது, ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் நினச்சிக்குவாங்களா? அது 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 என்னவோ ஒன்று, நமக்கு அது முதல்லேருந்தே செட் ஆக நினச்சிக்குவாங்களேன். அதனால் நம்ம எதுக்குறோமா? கிடையாது. அவர் முதல்ல இருந்தே இப்படி விஜய் சினிமாவில் இருந்தே பல பேரை அழித்து, பல குடும்பத்தை கெடுத்து, தமிழ் சினிமா வளர விடாமல் நாசமாக்கி, எந்த இடத்துக்கும் யாரையும் வளர விடாமல் ஒரு குட்டை சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டின மணிக்கு உருவாக்கி வச்சு, இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அரசையோ இல்லை விஜயவோ எந்த நடிகராக கேள்வி கேட்டிருக்காங்களா பாருங்கள்? யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அரசு பக்கமாக இல்லைங்க, சரி டிவிக்கே
தப்பு பண்ணிருச்சு. ஏதாவது நடிகர்கள் பேசியிருக்காங்களா? செலிபிரிட்டி பேச மாட்டாங்க. சரி, விஜய்க்கு சப்போர்ட்டா கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த அந்த ஐடியா முழுக்கவே இந்த விஜய் கூட சுற்றக்கூடிய ஜெகதீஷ்ங்கிறவர் கைக்குள்ள வச்சுருக்காரு. ஊடகத்தை முழுக்கவே செலிபிரிட்டிங்கிற பேரில் அங்கே வாழ்க்கையவே தொலைச்சிட்டாங்க. விஜயை மீறி அந்த ரூட் நிறுவனத்தை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் நிதர்சன உண்மை. இந்த கரூர் சம்பவத்துக்கு எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஏன் பேசலைன்னா, இதே வேறு கட்சி வேறு இடத்துல நடந்துருந்துச்சுன்னா எல்லாரும் பேசியிருப்பாங்க. இன்றைக்கி யாருமே பேசலை. காரணம் என்ன? அடமானம் வச்சுட்டாங்க. அவங்க வாழ்க்கையும் அடமானம் வச்சுட்டாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களை ஏமாற்றினாங்க, சினிமா பிரபலங்களை ஏமாற்றினாங்க, ரசிகர்களை ஏமாற்றினாங்க. இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ நீதிமன்றம் இப்போ நாளைக்கு இந்த இதற்கான விசாரணை வருதா சொல்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணை வரும்போது இந்த நாலேஜ் இல்லாமல் 2 பேர், அதாவது அந்த உண்மையிலே பாதிக்கப்பட்ட சந்திரா அவருடைய கணவர் வழக்கே தொடுக்கலை அப்படிங்காரு. அந்த பிருத்திவிக்கு வளர்த்த தாய் சொல்கிறாங்க, கணவராக கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுன்ற சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்கிறாங்க அந்த அம்மா. அப்போ அப்படி இருக்கும்போது இதையும் இந்த நீதிமன்றம் கண்டிப்பாக பார்க்கல, மாட்டுறது கிடையாது. வசமாக சிக்கிட்டார் தளபதி. அவங்களுக்கான சதி வேலையை யாருக்கோ பின்னுங்கிற பேரில் சுற்றி நெருக்கினாங்க தெரியுமா? இவங்க காலை உள்ளே போயிருச்சு. நீதிமன்றத்தில் போய் நாளைக்கு பெருத்த அவமானப்பட போகிறீங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக நடக்கும். இது இவங்க 2 நாள் ஃபைல் விட்டாங்க தெரியுமா? சனி ஞாயிறுக்கு ஸ்கூல் லீவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கோங்க. நாளைக்கு ஒர்க்கிங் டே. நாளைக்கு நடக்க போகிற ஒரு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதமே இந்த ஒர்க்கிங் டேயே இந்த தாவிக தொண்டர்களை போட்டு நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி கேட்க போகுது. இவ்வளவு ஹைகோர்ட்டு கேள்வி கேட்டுச்சலாங்க, அந்த கேள்வி நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டு கேட்க போகுதுங்க, நடக்க போகுது. இவ்வளவு ஒரு செட்டப்பை நெரட்டிவை செட் பண்ணி ஒட்டுமொத்த பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இது நீதிமன்றம் வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. நீதிமன்றம் தலையிட்டு அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் வழக்கு தொடுத்தது யார், பின்புல என்ன இருக்குங்கிறத கண்டிப்பான முறை விசாரித்து அந்த கைவரிகளையும் கூண்டில் ஏற்றி தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த தவிக கட்சி வளர்வது சமூகத்துக்கே பேராபத்துங்கிறது இந்த கரூர் சம்பவத்திலேருந்து ஒவ்வொன்றா நமக்கு தோண்ட கிடச்சிக்கிட்டே இருக்குது. தவிகவை ஒழிப்போம், நல்ல தமிழ்நாட்டை படைப்போம். நன்றி.